ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் இயற்ற வலியுறுத்தி புதுச்சேரியில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியின் AFT மைதானத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் இயற்ற கோரி மைதானத்தில் தொடர்ந்து ஓடும் மராத்தான் போட்டி, வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு மாறாக இளநீர் அருந்தும் நிகழ்ச்சி என பல்வேறு வகையில் போராட்டங்கள் நடைபெற்றன. அவசர சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்றும், ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறும் வகையில் நிரந்தர சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். எங்களுக்கு மிருகங்களை வதைக்கிற பழக்கம் கிடையாது. எங்களை வதைச்சுக்கிட்டு அந்த மிருகங்களை நாங்கள் காப்பாற்றுமே தவிர நாங்கள் மிருகத்தை வளைக்கிறது கிடையாது. இதை நீங்கள் தப்பாக பீட்டா தப்பாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. நாங்கள் வேறு எதுவும் சொல்கிறதில்ல. இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் கால் ஓயிற வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்போம். இங்கே இப்போ மராதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பீப்பிள்ஸ் நாங்கள் எப்படி எஜுகேட் பண்ணுறதா பார்த்துட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை நாங்கள் அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போதான் நினைக்கிறோம். இன்னும் இதை நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். இங்கே இளைஞர் மட்டும் இல்லை, இது மக்கள் கூட்டமாக மாறி இருக்கு. இதை நாங்கள் எல்லாரும் எஜுகேட் பண்ணுற இடமா தான் நினைக்கிறோம். இதை போராட்டமாக நினைக்கல. இது இன்னும் தொடரும். இந்த எஜுகேஷனை நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். இந்த அவசர தீர்வு கொடுக்குறாங்களா, அவசர தீர்வு கொடுக்கறதுனாலலாம் நாங்கள் இங்கேருந்து போகிறதாலாம் கிடையாது. நிரந்தர தீர்வு இப்போ இந்த வருஷம் விட்டுனா அடுத்த வருஷம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தில் நம்மளோட ஓல்ட் ஜென்ரேஷன் விட்டுட்டாங்க. இன்னுமே வர ஜென்ரேஷனுக்கு இது எதுவுமே தெரியாத போயிடும். அதனால நிரந்தர தீர்வு வர வரைக்கும் இந்த இடத்துல இருந்து யாரும் போகிறதா கிடையாது. நாங்கள் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, இந்த சங்கதி நாங்கள் இதோட முடியாது. இதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்க, இதுக்கப்புறம் இந்த சந்ததிங்க ஃப்ரீயாக இருக்கணும். அவங்க கலாச்சாரத்தை அவங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் போராடுறோம். எந்த சந்ததியோட முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான். இதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு அப்புறம் இந்த போராட்டத்தை, இந்த ஜல்லிக்கட்டு காலைய வீரத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் போராடுறோம்.